99 வருட குத்தகை கலாச்சாரம் இனியாவது முடிவுக்கு வருமா? பொதுவாக 99 வருட குத்தகை அப்படிங்கிறது உலகளாவிய முறையில் நடைமுறையில் இருக்கும் ஒரு விஷயம்தான். உலக நாடுகளே பிற நாடுகளையும் பிரதேசங்களையும் சில இடங்களை நிறுவனங்களும் 99 வருட குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஹாங்காங்கிற்கான 99 வருட குத்தகையை 1898 ஆண்டு ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து 1997 ஆண்டு ஜூலை 1 வரை இங்கிலாந்து பெற்றது. புளோரிடாவில் உள்ள சல்வடார் டலி அருங்காட்சியகம் 9 வருட குத்தகையை 2007 ஆண்டு பெற்றாங்க. டொரண்டோவில் உள்ள நெடுஞ்சாலை 407, அந்த நெடுஞ்சாலை அப்படிங்கிறது 407 சொல்லுவாங்க. அது 99 வருட குத்தகைக்கு முதலீட்டாளர்களுக்கும் 1999 ஆண்டு விடப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க தனிப்பள்ளிகளுக்கு முழு மானியம் வழங்கப்பட்ட பின்னர் டொரண்டோ மாவட்ட பள்ளிக்கழகம் வின்சென்ட் மேசி காலேஜியேட் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற பல பள்ளிகளை அதோட பல பள்ளிகளுடைய சொத்துக்கள் 99 வருட குத்தகைக்கு விடப்பட்டது. தமிழகத்திலையும் இது போன்ற 99 வருட குத்தகை பெறப்பட்டிருக்கிறது. 1948 ஆண்டு சட்டத்தின்படி சிங்கம்பட்டி ஜமீன்தார் நிலங்கள் அரசுடைமையாக்கப்பட்ட பின்னரும் பிபிடிசி நிறுவனம் அப்போதைய தமிழக காங்கிரஸ் அரசுடன் 1930 ஆண்டு பெறப்பட்ட 99 வருட குத்தகை ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டு தனது குத்தகை காலத்தை 2029 வரைக்கும் நீட்டித்தது. சென்னை தமிழிசை மன்றத்தின் முன்பகுதியில் அண்ணாமலை செட்டியார் சிலை இருக்கக்கூடிய இடம் அரசிடமிருந்து 99 வருட குத்தகைக்கு பெறப்பட்டது. குத்தகை தொகை ஆண்டுக்கு ₹1. இந்த சிலையை நிறுவியவர் அண்ணாமலை செட்டியாருடைய மகன் ராஜா முத்தையா செட்டியார். நோக்கியா தொழிற்சாலையை இருக்க முயற்சியில் 2005 ஆண்டு நோக்கியாவிற்கும் தமிழக அரசுக்கும் ஏற்பட்ட சிறப்பு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக சென்னையை அடுத்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நோக்கியா சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான 210.87 ஏக்கர் பரப்பளவிலான இடம் ஏக்கருக்கு 4.5 லட்சம் அப்படிங்கிற நோக்கியாவிற்காக திருத்தப்பட்ட தொகையுடன் 99 வருட குத்தகைக்கு நோக்கியா கம்பெனிக்கு தரப்பட்டது. நோக்கியாவிற்கான குத்தகை வாடகை முதல் 98 வருடங்களுக்கு 1 ஏக்கருக்கு ₹1, 99வது வருடத்தில் இருந்து 1 ஏக்கருக்கான வாடகை ₹2. 2012 ஆண்டு விவேகானந்தர் இல்லம் 99 வருட குத்தகைக்கு நீட்டிக்கப்பட்டது. விவேகானந்தர் இல்லங்கிறது 1963 ஆண்டின்படி அந்த வருடத்தின் வேண்டுகோளின்படி 1997 ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தினுடைய 3 ஆண்டு குத்தகைக்கு தரப்பட்டு 2008 வருடம் அந்த இடத்தை தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்காக தேர்வு செய்யப்பட்டதாக பரவலாக பேசப்பட்டு அதுக்கப்புறம் 2010 ஆண்டு 10 வருடங்கள் குத்தகை நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு. குத்தகை வாடகை வருடத்திற்கு ₹12,000. பொதுவாக 99 வருட குத்தகை அப்படின்னா ஏறக்குறைய 2-3 தலைமுறைக்கு அந்த சொத்தை அவர்களுக்கு தாரை வார்த்து விட்டதாகவே அர்த்தம். பல 99 வருட குத்தகை நிலம் சுவாகா செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த 99 வருட குத்தகை கதையே ஏன் சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சமீபத்தில் அதுதான் நம்ம அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய செய்தியாக இருக்கு. அதாவது நம்முடைய கிண்டி ரேஸ் கிளப் சீல் வைக்கப்பட்டதால் தான் இதை நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னையில் குதிரை பந்தயம் நடத்த ஏதுவாக கிண்டியில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு கடந்த 1945 ஆண்டு 160 ஏக்கர் 86 சென்ட் அரசு நிலம் 99 ஆண்டு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டது. இந்த குத்தகை காலம் வரும் 2044 மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 2044 வரைக்கும் இருக்கு. இந்த நிலத்தில் குதிரை பந்தய மைதானம் அமைக்க குத்தகைக்கு விடும்போது ஆண்டுக்கு ₹614.13 வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில கடந்த 1970 டிசம்பர் 18 முதல் இந்த குத்தகை வாடகையை உயர்த்துவது தொடர்பாக மாம்பலம் கிண்டி வட்டாட்சியர் நோட்டீஸ் பிறப்பித்தார். ஆனால் அதற்கு பதிலளித்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் வாடகையை உயர்த்துவது தொடர்பாக கடந்த 1945 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் எந்த பிரிவும் சேர்க்கப்படலை அப்படின்னு தெரிவித்தது.
அதை ஏற்க மறுத்த தமிழக அரசு கடந்த 1970 முதல் 2004 வரையிலான காலகட்டத்துக்கு குத்தகை வாடகை பாக்கி தொகையாக ரூபாய் 730 கோடியே 86,81,297 செலுத்தும்படி மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு நோட்டீஸ் பிறப்பித்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் போன வருஷம் மார்ச் மாதம் பிறப்பித்த ஒரு உத்தரவில் அரசு நிலங்களின் குத்தகை வாடகையை உயர்த்துவதும் பொது நலனுக்காக குத்தகையை ரத்து செய்வதும் அரசின் கொள்கை முடிவு. அந்த முடிவு சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்ல முடியாது. குத்தகைக்கு விடப்பட்ட நிலமாக இருந்தாலும் சந்தை மதிப்பின் அடிப்படையில் வாடகையை உயர்த்த தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதனால மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் செலுத்த வேண்டிய 703.86 கோடி வாடகை பாக்கிய ஒரு மாசத்துக்குள்ள தமிழக அரசுக்கு செலுத்தணும். அப்படி செலுத்தாத பட்சத்தில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் வசம் இருக்கக்கூடிய 160 ஏக்கர் நிலத்தை போலீசாருடைய துணையோடு மீட்டு அந்த நிலத்தை பொதுநலனுக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருது. இந்த நிலையில இந்த ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு அதைத் தொடர்ந்து போலீசாருடைய துணையோட நிலத்தை அந்த சீல் வைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டாங்க. இதை எதிர்த்து மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அவசர வழக்காக நீதிபதிகள் SS சுந்தர், K ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ ரேஸ் கிளப் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் AL சோமையாஜி காலை குத்தகையை ரத்து செய்து உடனடியாக சீல் வைத்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேள்வி எழுப்பி இது தொடர்பான அரசாணையை தாக்கல் செய்தார். அப்போ தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், மூத்த வழக்கறிஞர் P வில்சன் மற்றும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இவங்க எல்லாரும் பொது பயன்பாட்டு நோக்கில்தான் அந்த நிலத்துக்கான குத்தகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சமயத்தில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் அங்கு குதிரை பந்தயம் நடைபெற்று வருது. உயர்நீதிமன்ற உத்தரவிட்டும் 730 கோடி குத்தகை வாடகை பாக்கிய செலுத்தலை. அங்கு பல்வேறு சட்டவிரோத காரியங்களில் ரேஸ் கிளப் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு குற்றம் சாட்டினார். அரசாணையை படித்து பார்த்த நீதிபதிகள் காலையில் குத்தகையை ரத்து செய்திருக்கீங்க, பிறகு எப்படி உடனடியாக சுவாதீனம் எடுத்து சீல் வைத்தீங்க? அரசின் இந்த சட்ட விதிமீறல்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் நாங்கள் துணையாக இருக்க முடியாது. ரேஸ் கிளப் நிர்வாகம் நிலத்தை காலி செய்து கொடுக்க அவகாசம் கொடுக்க வேணாமா? அவங்க காலி பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அரசுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் அந்த நிலத்துக்கான குத்தகையை ரத்து செய்வது குறித்தும் நிலத்தை சுவாதீனம் எடுப்பது குறித்தும் முறையாக தனித்தனியாக நோட்டீஸ் பிறப்பித்து உரிய கால அவகாசம் வழங்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் உத்தரவாதம் கொடுத்தார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக 15 நாட்களுக்குள் மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கு புதியதாக நோட்டீஸ் பிறப்பித்து அதுக்கப்புறம் காலி செய்ய கொடுக்க உரிய அவகாசம் வழங்கி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க. இது தொடர்பான மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இந்த நிலையில கிண்டி ரேஸ் கிளப்புக்கு சீல் வைத்து விட்டது மாநகராட்சி நிர்வாகம். இந்நிலையில கிளப்பு காலி செய்ய 15 நாள் அவகாசம் கொடுத்து காலி செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சென்னை நகரில் தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காலி இடம் அப்படின்னா அது கிண்டி ரேஸ் கிளப்பாக தான் இருக்கும். 160 ஏக்கர் கொண்ட கிண்டி ரேஸ் கோர்ஸில் சுமார் 8000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக இருக்காங்க. இங்கே பிரம்மாண்டமான கோல்ஃப் விளையாட்டு மைதானம், அதே போன்று டென்னிஸ், பேட்மிண்டன் கோர்ட்டு, ஸ்னூக்கர், ஸ்கொயர், நீச்சல் குளம், ஜிம் அப்படின்னு நிறைய விளையாட்டுகளுக்காக பிரத்யேக இடங்கள்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்ட்டி ஹாலும் திருமண மண்டபமும் மதுபான கூடமும் செயல்படுது. அதோட 60க்கும் மேற்பட்ட பந்தய குதிரைகள் இங்கே பராமரிக்கப்பட்டு வருது.
தமிழ்நாட்டில் குதிரை பந்தயம் ரத்து செய்யப்பட்டதால் வார இறுதி நாட்களில் கொல்கத்தா, பெங்களூரு, மைசூரு, புனே, ஹைதராபாத் அப்படின்னு பல்வேறு பகுதிகளின் குதிரை பந்தய போட்டிகள் நடைபெறுவது இங்கிருந்து பந்தயம் கட்டி நேரடியாக ஒளிபரப்ப முடியும். சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் நேரடியாக அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் இருக்கு. உள் வாடகைக்கும் விட்டு ரேஸ் கிளப் பெரும் தொகையை சம்பாதித்ததாகவும் சொல்லப்படுது. அதனால் சென்னை மாநகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 150 ஏக்கர் நிலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருவது வரவேற்கத்தக்கது தான். இந்த இடத்துல மிகப்பெரிய தொழில் மையக்கூடம் அமைக்கலாம். அதே போன்று ஐடி கம்பெனிகள், ஐடி போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் இங்கே அமைவது வரவேற்கத்தக்கது தான். எல்லாத்துக்கும் மேலாக இந்த 99 வருட குத்தகை அப்படிங்கிற முறையே ரத்து செய்ய வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டு வருது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மின்சாரம், வரி போன்ற சலுகைகள் தருவதில் தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் புறநகர் பகுதிகளில் ரொம்பவும் மலிவான விலைக்கு நிலத்தை வழங்கலாம். இதுக்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக நிலம் வாங்கும் சட்டத்தில் நிபுணர்களை ஆலோசித்து திருத்தம் கொண்டு வரணும்.